என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எகிப்திலிருந்து கானான் பயணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள் என்பதை இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். தேவனுடைய கிருபையினால ரெவிதீமை விட்டு அவர்கள் புறப்பட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வாரம் முழுவதும் நீங்கள் எழுதின அந்த அட்டன் பண்ண இந்த குவிஸுக்கான ஆன்சர் திங்கட்கிழமை தோறும் நீங்கள் இந்த இன்றைய முத்தில் பார்க்கலாம். அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் நமக்கு வேத வினா போட்டி இருக்காது. எனவே நம்ம ரெகுலர் பைபிள் ரீடிங்கை அது படிக்க மறந்துடாதீங்க. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸோ இன்றைக்கி இந்த பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் உங்களுக்கு கண்டிப்பாக போன வாரத்தினுடைய 6 நாட்களுக்குரிய ஆன்சரை நீங்கள் பார்க்கலாம். அது ஒருவேளை நீங்கள் சரியாக எழுதலைன்னா கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நம்ம மற்ற நாட்களில் கவனமாக எழுதுங்க. நம்ம கடைசியாக எவ்வளவு ஆன்சர்ஸ் கரெக்ட் தப்புன்றதை பொறுத்து தான் நம்ம ப்ரைஸை அறிவிப்போம். சரி, இந்த நாளிலும் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19:1-2. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். சீனாய் வனாந்திரம் ஒரு மிக பெரிய வனாந்திரம். பல சம்பவங்கள் அங்கே நடந்தது. மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். இந்த சீனாய் வனாந்திரம் கடல் மட்டத்திலிருந்து 2285 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 2285 மீட்டர், அதாவது 7497 அடி உயரம். அவ்வளோ உயரமான ஒரு இடத்துக்கு இவங்க இப்போ ஏறி தான் அடுத்த பக்கம் இறங்கணும். அப்போ இந்த சீனாய் வனாந்திரம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வனாந்திரம். சீனா என்றால் சிம்மாசனம். நிறைய அர்த்தங்கள் உண்டு. அனல், பிரகாசிக்கின்ற அப்படின்லாம் நிறைய அர்த்தங்களும் இதற்கு இருக்கிறது. ஆனால் சிம்மாசனம் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சீனாய் பழைய நாட்களில் இங்கே தான் ஓரேப் அதுவும் இருக்குது. சூரிய மற்றும் சந்திரனை குறிப்பதாக சொல்கிறாங்க. சீனாய சூரியனாகவும் ஓரேப்புன்ற ஒரு இடத்த சந்திரனாகவும் சொல்கிறாங்க. இது அவர்கள் பூர்வ குடிமக்கள் இந்த இடத்துல தங்களுடைய சூரிய சந்திர கடவுளை நினைவாக வைத்து இந்த பேரை வச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் எபிரேய மொழியில் சீனா என்று சொன்னால் சிம்மாசனம் என்று அர்த்தம். என்ன நடந்தது? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 10ஆம் வசனம், 14ஆம் வசனம், 23ஆம் வசனம். 10 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. 14ஆம் வசனம், மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினால் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். 23ஆவது வசனத்திலும் திரும்ப மோசே மறுபடியும் போய் அங்கே ஜனங்கள் பரிசுத்தப்படுத்த சொன்னீரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அதை சொல்கிறார். மீண்டும் மீண்டுமாக பரிசுத்தத்தை குறித்து இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சீனாய் வனாந்திரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். 1, தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சீனாய் வனாந்திரத்துக்குள்ளே அப்படியே நம்ம இலைப்பாரிட்டு போகிறதற்காக அல்ல. ஒரு இடத்திற்கு தேவன் கொண்டு வரும் பொழுது அங்கே கற்றுக் கொடுக்குற முதல் பாடம், நீ பரிசுத்தப்படுத்து. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு நம்மிடத்தில் அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த ஒரு அதிகாரத்தில் அதிகமாக நாம் பார்க்கலாம். ஆண்டவர் அசுத்தத்தை விரும்புகிறவர் அல்ல, காணாதவரை போல விடுகிறவரும் அல்ல. பரிசுத்தம் அவருக்கு மிக அவசியமான ஒன்று. எவ்வளவு தூரம் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியுமோ அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அங்கே அதனுடைய பின் விளைவையும் நாம் பார்ப்போம், மறந்துடக்கூடாது. ஸோ முதலாவது, தேவனின் எதிர்பார்ப்பை அறிவித்த இடம் இந்த சீனாய் வனாந்திரம். 2வது, 19ஆம் அதிகாரத்தின் 18-19ஆவது வசனம், எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியிலே இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அங்கே தம்முடைய மகிமையை காண்பித்தார். மகிமையை கர்த்தர் காண்பித்தார். பிரியமானவர்களே, தேவனின் எதிர்பார்ப்பை தெரிவித்தார், தேவனின் மகிமையை காண்பித்தார். 3வது, அந்த 20ஆம் அதிகாரத்தின் முதல் 17 வசனங்கள் தேவன் கற்பனைகளை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
தேவனுடைய மகிமையை பார்க்கணுன்னா பரிசுத்தம் ரொம்ப அவசியம். தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது தான் அவருடைய எதிர்பார்ப்பையும் அவருடைய உள்ளத்தையும் புரிந்து கொள்ள முடியும். மலைக்கு ஏறி போகாமல் தேவன் என்ன சொல்கிறாருன்றதை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நேற்று சொன்னேன், ஜெபமலையிலே ஏற கற்றுக்கொள்வோம். தேவனுடைய சமூகத்திலே ஜெபமலையிலே ஏற கற்றுக்கொள்வோம். இன்னும் மலை உச்சிக்கு செல்ல கற்றுக்கொள்வோம். ஜெபத்தின் ஆழங்களுக்கு போக கற்றுக்கொள்வோம். ஜெபத்திலே உயர கற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபத்தில் உயராமல் ஆழங்களை கற்றுக்கொள்ளாமல் தேவ சத்தம் நம்ம காதில் விழாது. மோசே தேவ சமூகத்தில் ஏறி போய் கொடுமுடியிலே கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஜெபத்தில் தேவன் உங்கள் கூட பேசணுமா அப்படின்னா இன்னும் உச்சிக்கு போக வேண்டும், இன்னும் உயரத்துக்கு போகணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்போடு கேட்கிறேன், ஜெபத்தை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நிறுத்திடாதீங்க. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற வரைக்கும், உங்கள் கூட கர்த்தர் சில வார்த்தைகள் மூலமாய் வசனங்கள் மூலமாய் பேசுகிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஜெபத்துக்கு ஒரு டைமை குறிச்சிட்டு இவ்வளோதான் என் நேரம்னு சொல்லி நிறுத்தாதீங்க. ஜெபத்தின் ஆழங்களுக்குள் போக தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. மோசே மலையின் கொடுமுடிக்கு சென்றார், மலையின் உச்சத்துக்கு ஏறி போனார். காரணம், கர்த்தர் அவனோடு பேசினார், பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார், மகிமையை காண்பித்தார், கற்பனைகளை கொடுத்தார். இது நமக்கும் தேவை. சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 15ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நாமும் அவருடைய பிரசன்னத்திலே தங்குவோம், அவருடைய பர்வதத்திலே தங்குவோம், தேவனிடத்திலே வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. மலையின் உச்சியிலே ஏற, உம்முடைய வார்த்தையை கேட்க, அந்த மகிமையை பார்க்க எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஜெப நேரங்கள் மாறட்டும், உம்மோடு கூட இணைந்திருக்கிற நேரங்கள் அதிகரிக்கட்டும். கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.